Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொடலங்காய் கூட்டு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த பொடலங்காய் கூட்ட கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க இந்த கூட்ட பண்ணும்போது சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த பொடலங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். ரெண்டையும் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சுக்கங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கடாயில போட்டுக்கிறேன். நீங்க இது ரெண்டையும் தனித்தனியா தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணா சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சா போதும், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். நீங்கள் எடுத்து கையில் வச்சு அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அமுங்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப குறைவாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா பொடலங்காய் போடும்போது ரொம்ப கூழ் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடலங்காய் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது குக் ஆகிறதுக்காக இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொடலங்காயும் பாசி பருப்பு நமக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நீங்கள் இதே மெத்தடில் செய்யும்போது சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.